மலையாள சினிமா நம்ம ஊர்ல கன்சீவ் பண்றதுன்றது ரொம்ப அதிகமாயிருச்சு. ஸோ சௌபின் அவர்களுக்கும் ஃபகத் அவர்களுக்கும் நம்ம ஊர்ல எவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்காங்க, அவங்களை இங்க காஸ்ட் பண்றதுக்கு எவ்வளவு டைரக்டர்ஸ் வந்து விரும்புறாங்க, இன்னொன்னு மார்க்கெட்டாவும் அவங்க ஒரு படத்துல இருந்தாங்கன்னா எப்படி வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்கு. இவங்க 2 பேரோட ஒர்க் பண்ணதை பத்தியும் ஆஃப் கேமரா நீங்க பேசுறீங்க. அந்த கேரக்டரை தாண்டிட்டு நீங்க பாத்தீங்கன்னா இவங்களை விட சிம்பிளஸ்ட் பர்சன்லாம், அது நான் சிம்பிளஸ்ட்னு சொல்றது எப்படின்னா எல்லாரு கூடயும் சகஜமா பழகுறவங்க நான் சிம்பிள்னு சொல்றேன். அவங்க போடுற துணிமணிலையோ அவங்க வர்ற கார்லயோ வச்சோ நான் சொல்லல. நீங்க இந்த ஸ்பாட்ல இருக்க எல்லாரு கூடயும் நீங்க எப்படி பழகுறீங்கன்றது மட்டும்தான். அதுல வந்து ஃபகாத்தும் சரி சௌபினும் சரி. இப்ப நாங்க வேட்டையன் பண்ணும்போது என் அசிஸ்டன்ட் ஓடி வரான், சார் ஃபகாத் சார் ஓடி வர்றாரு சார் அப்படின்னு. ஓடி வர்றாரு, எங்க வர்றாருன்னா எங்கதான் வர்றாரு, என் கேரவனுக்கு ஓடி வந்து மச்சானே அப்படின்னு ஓடி வர்றாரு. ஃபகாத் யாரு, இந்த படத்துல நான் யாரு, ஏதோ ஒரு டைலாக் பார்த்துட்டு இருக்கும் போது இந்த இது யார் பண்றா அப்படின்னு உடனே ரமேஷ் பிள்ளை எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டு ஓடி வந்து என் கேரவனுக்கு வந்து அவர் என்ன பார்த்துட்டு போயிட்டு. இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்றது, நமக்கு பெருமை அது இதெல்லாம் விட்டுடலாம். அவர் வந்துட்டு வர சொல்லுங்க, நான் அவரை மீட் பண்ணணும், பார்த்துருக்கலாம் சொல்லியிருக்கலாம். கரெக்ட், தேடி வராங்கல்ல. இதெல்லாம் அவங்க வந்து அந்த ஈகோ பார்க்காம இருக்கிற ஒரு விஷயம் தான். சேம் சௌபின், நீங்க எப்பயாவது ஐ திங்க் இந்த டைம் தான் அந்த கூலி டைம்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது தான் நினைக்கிறேன். ஒரு நாள் இந்த அதான் சொமசெட் போறோம், பார்த்தா சாதாரணமா ஒரு ஆளுங்க சுத்திட்டு இருக்கிறான். எப்படி இருக்க, யோ சௌபின் நீ எங்க பண்ணிட்டு இருக்க சார் அப்படின்னு அவன் ஒய்ஃப் வந்தாங்க. அப்படியே பேசிட்டு அந்த போட்டோ வந்து இங்க யதார்த்தமா ஆமா அங்க மீட் பண்ணது. ஆமா ஒரு போட்டோ கேரளா போய் மீட் பண்ணி இல்ல யதார்த்தமா பார்த்த ஒரு அவர் அங்க ஜாலியா அப்படியே பேசிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு